Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 1068 part 2. ஓபன் பண்ணா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ட்ரெஷர் ரெபாசிட்டரிய காட்டுறாங்க. அங்கதான் அந்த உரோச்சி பையன் இருக்கான். கண்ணா பின்னான அந்த இடம் உடஞ்சு விழுந்த உடனே அவனுக்கு கடுப்பாகுது. அவன் ஆக்சுவலா ஃபுக்கர குச்சிக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் இன்னுமே வரல. இந்த இடம் வேற அன்ஸ்டேபிளா இருக்குது. எவ்வளவு நேரம் இப்படியே சமாளிக்கிறது? திடீர்னு தலையில ஒரு கல்லு வந்து விழுந்துருச்சுன்னா ஆல்ரெடி மூஞ்சல கல்லு விழுந்த மாதிரி தான் இருக்குது. அதனால அந்த கத்திக்கிட்டு இருப்பான். கொமரசிக்கு மேல கல்லு விழுந்துருச்சு போல கவுந்து கிடப்பான். நீ ஒண்ணு கவலைப்படாதமா, ஒண்ணு கவலைப்படாத. அந்த எரும மாட்டு பையன் வந்த உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம். அந்த கிறுக்கு பையன் நிஞ்சாக்கு என்னதான் ஆச்சு? நடந்து வந்திருந்தா கூட நேரத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கலாம். ஆனா இன்னும் வரல. ஒருவேளை அவன் மட்டும் தனியா எஸ்கேப் ஆயிட்டானோன்னு ஒரு டவுட். நிஞ்சாஸ்கெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரீடம் கிடையாது. எப்பவுமே அவங்களோட லாடுக்காண்டி வாழ்ந்து செத்து போறதா ரூல்ஸ். அப்படி போக வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அந்த காஞ்சிரோ இடையில பூந்து ஏதாச்சும் வேறத்தனம் பண்ணி விட்டானா? இப்படி அவன் பயங்கரமா புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு கொமரசக்கி எந்திரிச்சு, ஐ மீன் நம்ம ஹியோரி தான் எந்திரிச்சு கமிஷன்ங்கிற மியூசிக்க வாசிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே அவனுக்கு கடுப்பாவும். அதையே இந்த டைம்ல வாசிக்கிட்டு இருக்க, சைலண்டா இரு, இல்லன்னா தொலைச்சு போடுவேன்பா. அவ கேட்காம வாசிக்கிட்டே தான் இருப்பா. இப்ப நம்ம உசுரே லைஃப் ஆர் டெத்துங்கிற சிச்சுவேஷன்ல இருக்குது. நீ நல்லா ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு மேக்கப்ப போட்டு அதுக்கு மேல மாஸ்க போட்டுக்கிட்டு வாசின்னு வாசி என்ஜாயா பண்ணிட்டு இருக்க. பிச்சு புடுவன் பிச்சுமா. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவன் வந்த பத்துல இருந்தே அவன் மாஸ்க போட்டுட்டு தான் வாசிக்கிட்டு இருக்கான். இவன் தான் அது கொமரசக்கி அப்படின்னு நினைச்சு அவ கூட பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த மாஸ்க ஒழுங்கா எடு அப்படின்ட்டு எடுக்க போவான். ஆனா அவனுக்கு லைட்டா பீதியா இருக்கும். ஏன்னா கொமரசக்கி முன்னாடியே செத்து போயிட்டா. அப்ப திருப்பி வந்திருக்கானா, ஒருவேளை பேயா இருக்குமோன்னு ஒரு பயம். உடனே அவனே கற்பனையில அவளை பார்த்து பேயின்னு நினைச்சு பயந்து போய் லைட்டா பேக் அடிப்பான். அந்த டைமுங்கும் போது மேல இருந்து உடஞ்சு கல்லவன் தலையிலேயே விழும். அசைய முடியாத சிச்சுவேஷன்ல இருப்பானா, உடனே கத்தி எடுப்பா, சரக்குன்னு ஒரே போடு. சரி, இப்படி அவனை கடுப்பேத்தி வெறுப்பேத்தி காலி பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க. அதே நேரம் கைடோ லூஃபியோட சண்டை இன்னும் முடியற மாதிரி இல்ல. என்னமா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இந்த கைடோ எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனே இல்ல, நிஜமா மனுஷன் இல்ல. என்ன எம்புட்டு அடிச்சாலும் சரி எல்லா அடியையும் வாங்குறான், மறுபடியும் நார்மல் ஆயிடுறான். எத்தனை டைம் சண்டை போட்டிருக்கான் பாருங்க. சொல்ல போனா எத்தனை பேருக்கு கூட சண்டை போட்டிருக்கான். ஆனாலுமே இன்னும் இந்த ஐலாண்டையும் தூக்கிக்கிட்டு ஜாலியா சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அவன் செம்மையா கடுப்பாய் கத்துவான். என்னன்னா பிக் மாமா தோக்கடிச்சிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவ்வளவு காண்டு. லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா நம்ம யூஸ்டஸ் கிட்டும் லாவும் மாஸ் காட்டிட்டாங்களா, சூப்பர் அப்பும்பானா. அங்க யூஸ்டஸ் கிட்ட காட்டுறாங்க, எப்பா இங்க இவ்வளவு முடிச்சிட்டோம், நம்ம அடுத்து இந்த கைடோவை காலி பண்ண ப்ரிப்பேர் பண்ணுவோமா அப்படின்ட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்கு தான் ரெடி ஆறான் பாருங்க. நான் என்ன சொல்லுவான், அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, அவன் இன்கேஸ் கீழே வந்தான்னா அப்புறம் பாத்துக்குவோம், இப்ப எல்லாம் அவன் கூட சண்டை போற அளவுக்கு சுத்தமா எனர்ஜி இல்லப்பா அப்படின்ட்டு அங்க முக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப கைடோவை காட்டுறாங்க, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவனுக்கு பிக் மாமோட பழைய நினைவுகள் எல்லாம் வரும். நம்ம கைடோ ராக்ஸ்ங்கிற ஒரு பைரட் கூட ஒன்னு சேரும் போது ஃபர்ஸ்ட் அவன் பேசினது லின்லின் கூட தான். திருத்தம் அவ தான் இவங்கிட்ட வந்து பேசினான். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவும் நல்ல விதமாவும் ஃப்ரெண்ட்லியாவும் பேசியிருப்பா. அப்ப எப்படி இருந்திருக்கா, இப்ப எப்படி ஆயிருக்கான்னு பாருங்க. நேக்கு ஒண்ணுதான் புரியல, சின்ன வயசுலயுமே அவ அப்படிதான் இருந்திருக்கா, முரட்டுத்தனமான தீனி. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி சபியா தானே இருந்திருக்கணும். எப்படி ஒல்லியானா? சரி ஓகே, அந்த டைம்ல நல்லா பேசுவான்னு வைங்களேன், நான் தான் இந்த கடலுக்கே கிங்கா மாற போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவ. அவளை இவ்வளவு சீக்கிரத்துல தோக்கடிப்பாங்கன்னு இவன் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளவு சீக்கிரமாமா விட்ட எல்கேஜில கொண்டு போய் சேர்த்துவான் போல. உடனே அதை யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுவான். ஒன் பீஸை எடுக்கிறக்குள்ளேயே தோத்துட்டியன்னா அவனுக்கு அவ்வளவு கவலை. லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டான். கியர் 4 எடுப்பான். இந்த டைம் வந்து ஸ்னேக் மேன் பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். இந்த டைம் கைடோ எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க போறான்னு தெரியல. சரி அப்படியே கட் பண்ணா. தலையில தலைவனுக்கு கல்லு விழுந்துச்சு இல்ல. லாஸ்டா காட்டும் போது கத்திய வச்சு குத்துன மாதிரி காட்டினாங்க. ஆனா என்னத்த குத்துனான்னு தெரியல. பட் அவன் முழிச்சு பார்க்கும்போது இன்னுமே உட்காந்து வாச்சிட்டு தான் இருக்கான். அட வீணா போனவளே, மாஸ்க் உன் கண்ணை மறைச்சிருச்சா? இங்க ஒருத்தன் கல்லுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கேன், அங்க இசை கேக்குதோ, இசை வந்து எடுத்து விடு கொய்யாலம்பானா. அவ வர்ற மாதிரி தெரியல. சரின்ட்டு அவனாச்சு உருவ மாறலான்னு பாப்பான். அதுவுமே முடியல. மேட்டர் என்னடானா, இதுக்கு முன்னாடி அவ கத்திய வச்சு குத்தல, சீப்ரிசம் ஸ்டோன்ல செய்யப்பட்ட ஒரு ஆணியை அவன் மேல சொருகி இருப்பான். அப்படி இருக்கும்போது அவனால டெவில் ஃப்ரூட்டோட பவரை யூஸ் பண்ண முடியாது. இப்ப நல்லா மாட்டிட்டான். அதுக்கப்புறம் உட்காந்து வாசிப்பா பாருங்க. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி, உனக்கு என்னைய பிடிக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டியே சண்டாளி அப்படின்னு புலம்பானா. கிழட்டு மூதேவி, வீடு போங்குது, காடு வாங்குது, நீ எல்லாத்துக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஜாலியா எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? விட மாட்டேன் அப்படின்ட்டு மூன் பிரின்சஸ்னு ஒரு மியூசிக்க வாசிப்பான். அந்த மியூசிக்க கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இந்த மியூசிக்க அவ சின்ன வயசுல அவங்க அப்பா கிட்ட வாட்சி காமிச்சிருப்பான். அதான் ஓடன்ட்டு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் நல்லா இருக்குதுங்கிறதோட முடிக்காம, நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபியூனரலையும் இதை வாசிக்கிறியான்னு கேட்பான். உள்ள பாவம் தேம்பி காட்டுத்தனமா அழுவா. அதுக்கப்புறம் அவளை புடிச்சு வச்சு சமாதானப்படுத்தி, ஓடனுக்கு குசும்புனா குசும்பு, ஓவர் குசும்பு. இந்த மியூசிக் அவங்க அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுனாலயே இதை வாசிக்கும் போதெல்லாம் அவரோட
அவனோட மூஞ்சவ மைண்ட்ல வந்துட்டு போகும். இப்படி வாசி வாசின்னு வாசிச்சே அவனை பயமுறுத்திட்டு இருக்கான். இங்க நம்ம பையன் பாத்தீங்கன்னா ஸ்னேக் மேன் சொல்லிட்டு இறங்கினால அடி ஒன்னொன்னு இடி மாதிரி கைடோ மூஞ்சில சக்கு 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 சக்குன்னு இறங்குது. மகனே உனக்கு என்ன ஆம்பிஷன் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் இனிமேட்டு இந்த நாட்டு மக்களை சோத்துக்காகவும் வேற எதுக்காகவும் கஷ்டப்பட விட மாட்டேன். இதுதான்டா என்னோட 4th ஃபைனல் கியர். என்னோட எனர்ஜி முட்டிற வரைக்கும் நான் உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். சாவுடான்னு சொல்லி ஒரு அடி கூட மிஸ் ஆகாம கைடோக்கு அடி தொம்மு 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 தொம்முன்னு விழுந்துகிட்டே இருக்குது. எந்த பக்கம் இருந்து அடிக்கிறான்னு சொல்லவே முடியல. அப்படி அடி விழுது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, லேண்ட் ஆஃப் ஆன விட்டு உன்னை விரட்டி அடிக்கிறதாண்டா என்னுடைய முதல் கோலேன்னு சொல்லிட்டு வெறியோட அட்டாக் பண்ணுவான். சோ இப்படியே இவங்க சண்டை இன்னும் கண்டினியூ தான் ஆகுது. இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.